எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சி சட்டுன்னு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போது ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலையை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அல்லது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு 3-4 பூண்டு பற்கள் சேர்த்துடலாம். கூடவே சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நான் சேர்க்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், பட்டா சிவப்பு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்ல காரமாக இருக்கும். பட் இதுவே ஓகே தான். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, ஒரு பாதி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், மல்லி இலைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நான் சேர்த்த எல்லா பொருளுமே 1 கப் கொண்டக்கடலைக்குள்ள உண்டான அளவு. நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணீர் சேர்க்காம பல்ஸ் மோடில் தான் அரைச்சி எடுக்கணும். ஒரு 80% அரையணும். கொண்டக்கடலைகள் நல்லா தண்ணியில் ஊறி வந்ததால் சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். ஸோ சில வினாடிகள் பல்ஸ் மோட் கொடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி 80-85% அரைஞ்சால் போதும். லேசாக நரநரப்பு தன்மை அப்படியே இருக்கணும், மை மாதிரி அரைச்சிட வேணாம். ரொம்ப நேரம் சில வினாடிகள் தவிர்த்து நீங்கள் அரைக்க ஆரம்பித்தாவே ரொம்ப மையாயிடும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது அரைஞ்சி வந்துடும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக், 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஆயில் குடிக்காது, எண்ணெய் குடிக்காது, அண்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கட்டும், அல்லது லஞ்ச் பாக்ஸில் ஒரு சைடிஸ் மாதிரி கொடுத்து விடுறதுக்கு, இது பயன்படுத்தி குழம்பு செய்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துருங்க. உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டி இந்த உருண்டைகளாகவே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அல்லது வடை மாதிரி தட்டிட்டும் நீங்கள் சேர்க்கலாம். கொண்டக்கடலை வடை, கொண்டக்கடலை உருண்டை, கோலா உருண்டை, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை ரெசிபி. பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வடை மாதிரியே தட்டி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் மசால் வடை செய்வோம்ல, அது மாதிரி உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வடை மாதிரி தட்டி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். கெஸ்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு செய்யலாம். இந்த மசால் வடை நார்மல் மசால் வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக தட்டி எப்போதும் மாதிரி தான் 2 பக்கம் நல்லா சிவந்து வந்ததும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலா உருண்டை மாதிரி நீங்கள் உருட்டியும் சேர்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்நாக்காகவும் சைடிஷாகவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் அதிகம். மற்றபடி செய்கிற டைம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.